இன்று முதல் வீட்டு உபயோக சிலிண்டர் விலை 50 ரூபாய் உயர்வு. மத்திய அரசு அறிவிப்பு. கேஸ் விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும், முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தல். அடித்தட்டு மக்களின் தலையில் இடியை இறக்கியுள்ளது மத்திய அரசு. செல்வ பெருந்தகை கண்டனம். +2 தேர்வு முடிவுகள் மே 9ஆம் தேதி வெளியாகும், பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் தொடர்ந்த வழக்கு. சீமான் இன்று காலை ஆஜராக நீதிமன்றம் ஆணை. ஒரு போர்க்களத்தில் நிற்கும் தளபதியாக சீமான் இருக்கிறார். ஒரே மேடையில் அண்ணாமலை பேச்சு. சார் ஆய்வாளர் பணிக்கான வயது வரம்பை 33 உயர்த்த வேண்டும், அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். கேஸ் விலை அரசின் மற்றொரு பரிசு, ராகுல் காந்தி விமர்சனம். பொருளாதார மற்றும் நிதிசார் பேச்சுவார்த்தை கூட்டத்தில் பங்கேற்பு. நிர்மலா சீதாராமன் லண்டன் பயணம். முஸ்லிம் முதல்வர் வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக குரல் எழுப்பாதது அவமானம், மெஹ்பூபா முஃப்தி காட்டம். வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு, உச்சநீதிமன்றத்தில் திமுக வழக்கு. அரசுமுறை பயணம், போர்ச்சுகல் சென்றடைந்தார் ஜனாதிபதி திரௌபதி முர்மு. வரி விதிப்பில் இருந்து பின்வாங்கப் போவதில்லை, ட்ரம்ப் அதிரடி. வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, வானிலை மையம் தகவல். இன்றைய IPL போட்டி, சென்னை பஞ்சாப் அணிகள் மோதல்.